18-19 நூற்றாண்டுல அமெரிக்காவின் பெரும் தொழிலதிபர். இன்னைக்கு இருக்க நம்ம அம்பானி மாதிரி வருஷத்துக்கு $5 லட்சம் சம்பாதிச்சவர். எண்ணெய் நிறுவனம், அது இது, இரும்பு எஃகு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், பல தொழில்கள். ஒரு தடவை ஒரு துறவியை போய் சந்திக்க போறாரு. இந்த தொழிலதிபர் யாரு, துறவி யாருன்னு வீடியோ கடைசியில் சொல்றேன். யாரோ துறவி வந்திருக்காங்களாம், போய் பார்ப்போம்னு. அவர் இன்னொரு வீட்டுல ஒரு பிசினஸ் மேன் உள்ள தங்கிறார், போய் பார்க்க போறாரு. இவர் உள்ள போனதுமே அந்த துறவி இவர் பார்த்ததுமே இவர் அப்படியே இவரோட மனக்கவலை, பயம் எல்லாத்தையும் புட்டு வைக்கிறான். உடல் ஆரோக்கியம் எவ்வளவு மோசமா இருக்குது, எல்லாத்தையும் புட்டு வைக்கிறார். என்னை பத்தி இவ்வளவு தெளிவா பேசுறாரு, யாரு இந்த துறவின்னு யோசிக்கிறார் அவர். பரவாயில்ல, இதுவரைக்கும் போனது போட்டும், இனிமையாவது நல்லது செய். உன்னிடம் இருக்கும் பெரும் செல்வத்தை வைத்து உலகத்தில் உள்ள இல்லாத குழந்தைகளுக்கு, இல்லாத வயதுகளுக்கு நல்லது செய், எனக்கு நிம்மதி கிடைக்கும் சொல்றாரு. வேயார் துறவி எனக்கு அட்வைஸ் பண்றது கோச்சிட்டு போய் ஒரு வாரம் கழிச்சு திரும்பி வர்றாரு. வந்தவர் ஏதோ ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு டொனேஷன் பண்ணியிருக்காரு. அந்த சர்டிஃபிகேட் காமிச்சு எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்லு, நீ சொன்னதை செஞ்சுட்டேன். உடனே அந்த துறவி சொல்றாரு, நீங்கள் தான் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் புரியல அந்த தொழிலதிபருக்கு, ஏன் அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா சிந்திக்கும் போது ஏதோ ஒன்று மனசுக்குள்ள வருது. அந்த தொழிலதிபர் எப்படி இருந்தாருன்னா, அதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமான நிலைமை இருந்தார். 50 வயசுல 80 வயசு கிளம்புமா இருந்தார். அந்த துறவியை சிந்திக்கிற வரைக்கும் மனசுல பயம், கவலை, ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கை. டாக்டர்லாம் கைவிட்டாங்க, உனக்கு நரம்பு தளர்ச்சி நோய், குடல் நோய் எல்லாம் இருக்கு, உனக்கு பால் கஞ்சி தூரம் வேறு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. தொழில எவ்வளவு மோசமானாலும்னா யாரையும் வளர வைக்கூடாது. ஒரு ஹிட்லர் எப்படி அரசியல் அந்த மாதிரி தொழில கொடுங்கோல் ஆட்சி செஞ்சவர். தன்னை எதிர்த்தவங்களை பூரா அழிச்சவர். குடும்பங்கள் பல அழிந்து அவரால் சின்ன தொழில் முதல்ல அழிஞ்சாங்க. அப்புறம் குடும்பாவை எரிச்சாங்க 19 நூற்றாண்டுல. அவர் எவ்வளவு கஞ்சன்னா, அவரோட கன்சைன்மெண்ட் ஒரு தடவை $40,000 கன்சைன்மெண்ட் கப்பல்ல போகுது வெளிநாட்டுக்கு. அதுக்கு $150 இன்சூரன்ஸ் கட்ட மாட்டேன்ட்டார். அந்த நைட்டு பயம், தூக்கம் இல்ல. என்னமா ஆச்சுன்னா, கப்பல் போகும்போது தூக்கமே எல்லாம் காலைல வரைக்கும் முடிச்சிருந்து காலைல முதல்ல பிஏ கூட்டி இன்சூரன்ஸ் பண்றாங்க. பண்ணி முடிச்சு டாக்குமெண்ட் வரதுக்குள்ள கன்சைன்மெண்ட் போய் சேர்ந்துருது நாட்டுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. $150 வேஸ்டா போச்சு. இந்த அளவுக்கு மோசமான கஞ்சை யாருக்கும் ஒன்றும் செய்ய மாட்டோம். இந்த துறவியை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த முதல்ல மக்கள் அக்செப்ட் பண்ணல. உன் கதைப்படி இந்த பணங்களுக்கு வேண்டாம், பலரை கொன்று சம்பாதித்த பணம் தேவையில்லை அப்படின்றாங்க. ஆனா கொஞ்சமா செய்யற, முயற்சி விடாம செய்யற. சிகாகோ யூனிவர்சிட்டி இவர் ஆரம்பிச்சு பல யூனிவர்சிட்டி, ஸ்கூல்ஸ், காலேஜ், சர்ச் எல்லாத்துக்கும் செய்யறாரு. மலேரியாவுக்கு, பிரெயின் ஃபீவருக்கு, பல நோய்களுக்கு ரிசர்ச்சுக்கு ஃபண்டு கொடுத்துட்டே இருக்கிறோம். ஒரு ஸ்டேஜில் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கொடுத்ததால் அவனுக்கு நிம்மதியும் மன ஆரோக்கியம் கிடைக்குது. அப்பதான் அந்த துறவி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் தான் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னது ஞாபகத்துக்கு வருது. துறவிக்கு நன்றி சொல்றார். உண்மையிலேயே அந்த துறவி சொன்னது சரிதான். 50 வயசுல சாக வேண்டியவன் டாக்டர் கைவிட்டப்பட்டவர் 98 வயசு பாதிச்சாகிறார். காரணம் கொடுத்ததால். வாழ்க்கையில பணம், பதவி, அதிகாரம், முன்னேற்றம் தேவைதான். அதை விட முக்கியம் மன நிம்மதியும் மன அமைதியும் உடல் ஆரோக்கியம். அதற்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். கொடுத்தால்தான் இது கிடைக்கும். படிச்சிருக்கீங்களா, படிப்பை கொடுங்க. சிந்தனை இருக்கா, சிந்தனையை கொடுங்க. பணம் இருக்கா, பணத்தை கொடுங்க. உழைப்பு இருக்கா, உழைப்பு என்ன இருக்க கொடுங்க. கொடுத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். செய்து பாருங்கள், உண்மை தெரியும். அந்த தொழிலதிபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜான் டி ராக்ஃபெல்லர். அந்த துறவி சுவாமி விவேகானந்தர். நல்ல சிந்தனைகளை போல் நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.